இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸை நான் அதை எடுக்கலை, ஒருத்தவங்களுக்கு நான் திருடலை அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணும்போது அவங்க நான் அதை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாவமாக சொல்லுவாங்க. நான் அதை எடுக்கலை அப்படிங்கிறத ஐ டிட் நாட் டேக் தட், ஐ டிட் நாட் டேக் தட். டிட் நாட் அப்படிங்கிறத டிடன்ட்னு சொல்லலாம். ஐ டிடன்ட் டேக் தட். அவங்கள கூப்பிடும் முதல்ல கோவமாக இருக்கவங்க, யாராச்சும் கோவமாக இருக்கவங்க, இல்லை ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டா அப்படின்னா அவளை கூப்பிட்டு கண்டிக்கும் போது அவளை கூப்பிடும் முதல்ல அப்படின்னு கொஞ்சம் கோவமாக சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? கால், கூப்பிடு அப்படிங்கிறத கால்னு சொல்லுவோம். கால் ஹேர் ஃபர்ஸ்ட். ஹேர்னா பொண்ணுக்கு தான் நம்ம ஹேர் யூஸ் பண்ணுவோம். கால் ஹேர் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அவளை ஃபர்ஸ்ட் கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். இதுதான் நானும் சொன்னேன். ரெண்டு பேர் சொல்றதும் ஒரே மாதிரி இருக்கும். பட் ஒருத்தவங்க நம்ம சொல்ல வரத என்னன்னே கேட்காம சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியா அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதைதான் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அத தட் இஸ் வாட் ஐ செட், தட் இஸ் வாட் ஐ செட். நானும் அதுதான் சொன்னேன், இதைதான் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்ற மீனிங். நான் முதல்ல போய் குளிச்சுக்கிட்டா அப்படிங்கிறத shall I go first and take a shower, shall I go first, take a shower and take a shower அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தரவங்க கிட்ட பொலைட்டாக ரிக்வஸ்ட் கேட்போம் இல்லையா, அதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒருத்தவங்க மேலே நான் ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுருப்போம். பட் ஆனால் அவங்க அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அவங்க என்னோட எதிர்பார்ப்பை ரொம்ப உடச்சிட்டாங்க, என்னோட எதிர்பார்ப்பையும் உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத ஸ்வீட்டாக ஷார்ட்டாக தே ஃபெயில்டு மீ, தே ஃபெயில்டு மீ அப்படின்னா அவங்க என்னோட எதிர்பார்ப்பை ஃபுல்லாக உடச்சிட்டாங்க, இல்லை என்னை ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, அவங்க என்ன ஃபெயில் பண்ணிட்டாங்க, என்னோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு, அந்த மாதிரி சொல்கிறது தான் தே ஃபெயில்டு மீ சொல்லலாம். ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறது. அது எப்படி கேட்கலாம்? ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கியா, ஒரு ஸ்கூல் கிட்ஸ் இருக்காங்க, குட்டி கிட்ஸ் இருக்காங்க, அந்த கிட்ஸ்க்கு நடுவில் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது ஒரு கிட் இன்னொரு கிட்ட ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கியா அப்படிங்கிறத ஹேவ் யூ ப்ராட் ஸ்நாக்ஸ், ஹேவ் யூ ப்ராட் ஸ்நாக்ஸ் அப்படின்னா நீ ஏதாச்சும் சாப்பிட்றத கொண்டு வந்திருக்கியா, ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஹேவ் யூ ப்ராட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, லைன்ல போக தெரியாதா? கண்டிப்பா ஸ்கூல் படிக்கும் போது எல்லா பிடி டீச்சர்ஸுமே கேட்பாங்க, சும்மா கொஞ்சம் ஒரு இன்ச் நகர்ந்துட்டா கூட லைன்ல போக தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. பின்னாடி ஹேண்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைன்ல போக தெரியாதா அப்படிங்கிறத டோன்ட் யூ நோ ஹவு டு கோ இன் லைன், டோன்ட் யூ நோ ஹவு டு கோ இன் லைன் அப்படின்னு கேட்கறது. ஸோ தெரியாதா, லைன்ல எப்படி போகணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்கறது. அடுத்த மாதம் திருப்பி தரட்டா, அடுத்த மாதம் திருப்பி தரட்டா, ஏதாச்சும் ஒரு கடன் வாங்கியிருக்கோம், இல்லை 100 rupees 500 rupees ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கியிருக்கோம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்னா அடுத்த மாதம் திருப்பி தந்துடுறேன், அதை ஐ வில் பே யூ பேக் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் வரப்போகிறாங்க, வேற யார் வரப்போறா, அவர் தான் வரப்போகிறாங்க, அவர் பர்சனை யார் வரப்போறா அப்படிங்கிறத அவங்கள மென்ஷன் பண்ணி அவர் தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத ஹீ இஸ் ஒன்லி கோயிங் டு கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்ஸை நம்ம ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் புரியுதா, இல்லை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா, இல்லை இன்னும் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட் செக்ஷனுக்கும் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.